ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். என்னுடைய ட்ராயிங் புக்கில் என்னென்ன ட்ராயிங் இருக்குது அப்படின்ட்டு ஒரு டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப வளவள சலசலன்னு பேச வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராயிங் இதுதான். பென்சில் ட்ராயிங்ஸாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பென்சில்ஸ் தான் இருக்கும். லாஸ்ட்டில் புக் வந்து தீர போகிற கண்டிஷனில் தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கலர் யூஸ் பண்ணி வரைஞ்சிருந்தேன். ஸோ இதையும் பார்ப்போம். இந்த சைடு காமிக்கல. நிறையவே என்ன சொல்கிறது, காட் ட்ராயிங்ஸ் வந்து நிறையவே பண்ணியிருப்பேன். எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்காது. ரொம்ப 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 சிம்பிளாக மொக்கையாக இருக்கும். பட் ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்டார்டிங்கில் நான் பென்சில் ட்ராயிங்கே எனக்கு வரையறதுக்கு தெரியாது. ப்ராக்டிஸே நான் பண்ணாமல் நான் வந்து வரைஞ்சது. இதுக்குன்னு நான் கிளாஸ் போகல, ஆன்லைன் கிளாஸ் எதுவுமே நான் அட்டன் பண்ணலை. பட் நானாக வந்துட்டு சும்மா உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தேன் லீவில். அந்த மாதிரி தான். இப்போ வரைய முடியாது, ஏன்னா நான் 9th வந்துட்டேன். ஸோ இனியும் வரைய கொஞ்சம் கம்மி தான். பட் ஓகே, நான் கண்டினியூ பண்ணுவேன், வரையாமல் விட்டுற மாட்டேன். கண்டினியூ பண்ணுவேன். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு என்ன ட்ராயிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் இருக்க ட்ராயிங்கெல்லாம் இருக்குது, அது நான் காமிக்கலை. ஸோ இதுவே நிறையா இருக்குது போல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நம்ம இதை வந்து பார்க்கலாம். இது கம்மியாக தான் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம வந்து இது மட்டும் பார்த்துக்குவோம். இந்த ட்ராயிங் வந்து என்னதுன்னே உங்களுக்கு தெரியாது. இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஆரஞ்சு தாங்க, ஒரு ஆரஞ்சோடைய ஒரு பீஸு கட் பண்ணி வச்சது. அதை வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக வரையணுன்ட்டு நான் வந்து பின்ட்ரெஸ்ட்டை பார்த்து நான் வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டு உள்ளே அந்த ஃப்ரெஷ் வந்து வரையவே இல்லை. நான் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இனி வரைய மாட்டேன். எனக்கு இதுக்குன்ட்டு போய் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க வேண்டாம்னு விட்டுட்டேன். எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ணருடைய ட்ராயிங். இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்யூட்டாக இருக்காங்க இல்லையா? ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் இந்த பப்பி கூட க்யூட்டாக இருக்கும். கிட்டன். இந்த ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஆன்மீக மலர் வரும் பார்த்திங்கன்னா, தினமலரில் வந்துட்டு ஆன்மீக மலர் ஃப்ரைடே வரும். அந்த ஃப்ரைடே வர்றதில் வந்துட்டு இந்த ஒரு பிக்சர் இருந்தது. இது வந்துட்டு கலர்லாம் கொடுத்து ஷேட் பண்ணி சூப்பராக இருந்தது. கலர் பென்சில் ஷேட் பண்ணி இருந்தாங்க. சரி பண்ணணும், ஏன்னா அது பிரிண்டடு. ஸோ அது வந்து கலர் பென்சில் ஷேட் பண்ணியிருந்தது. பட் நான் வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டிருந்தேன். ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு போர் அடிச்சிச்சு. அதை படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ பண்ணியிருக்கேன். இந்த பேரட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக நான் வரைஞ்சிருந்தேன். இதே யூஸ் பண்ணாமல் சூப்பராக வரைஞ்சிருந்தேன். அண்ட் இந்த ட்ராயிங் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவுமே நான் எரேசர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நல்லா வந்தது எனக்கு. அண்ட் ஸ்பீடாக போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. சில டைம் நான் அப்படி தான் பண்ணுவேன், வரைஞ்சிட்ருப்பேன். என்ன சொல்கிறது, என்னுடைய கோவத்தெல்லாம் நான் இந்த ட்ராயிங்லேயே காமிச்சிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிலீஃபராக தான் நான் வந்து இதை பார்த்துருக்கேன். ஸோ சில டைம் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். சில டைம் வந்து ஜாலியாக உட்காந்து
சந்தோஷமாக வரைவேன். சில டைம் ஏதாவது ஒரு கோவத்தில் உட்காந்து வரையும் போது இப்படி தான் பண்ணுவேன். நல்லா இருக்கும், நல்லா போயிட்டுருக்கு. பட் இடையில வந்துட்டு நான் தான் வேணுமே கிறுக்கி விட்ருவேன். அந்த மாதிரி தான் இது. இது வந்து என்னென்னா, ஒரு பாப்பாங்க, எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பாப்பா. அந்த பாப்பாவோடைய ஃபேஸ், அந்த பாப்பா வரையணும்னு எனக்கு ஆசை. பட் ரொம்ப கேவலமாக வந்திருக்கு. இந்த ஹேரெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமாக இருக்குல்ல. பட் நான் சும்மா ட்ரை பண்ணியிருந்தேன். நானாக பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கே தெரியல, எனக்கு அதிசயமாக இருக்குது. நானாக வரைஞ்சிருக்கேன். ஸோ யா, இந்த பாப்பா கூட க்யூட்டாக இருக்கும். இந்த பன்னி குடி போட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்னோ ஒயிட் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராயிங் வந்து நான் ஒரு மேகசீனில் பார்த்து வரைஞ்சேன். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு காமெடியான விஷயம் தெரியுமா? இந்த நேதாஜியோட ட்ராயிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணாடி வந்துட்டு ஆக்சுவலி இந்த காது கிட்ட வரணும். நான் வந்து இந்த முடிக்கிட்ட போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலி வந்து கீழே வரணும். ஆனால் வந்துட்டு எப்படி வரும்? அந்த என்ன சொல்கிறது, இந்த கண்ணாடியை கீழே இறக்குனா ஸ்பெக்ஸை வந்து கீழே கொண்டு வந்தால் கொடூரமாக இருக்கும். இது வந்து இங்கே வரும், அப்போ நல்லா இருக்காது. அப்போ காதை எங்கே கொண்டு போனாலும் நல்லா இருக்காது. காது வந்துட்டு ஃபேஸில் முகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே விட்டுட்டு அழிக்கவும் முடியல என்னால். ஸோ எனக்கு அடிக்கிறதுக்கும் தோணலை. அது எல்லாமே நல்லா இருக்கா, இதை மட்டும் நினச்சிட்டு விட்டுட்டேன் நான். அண்ட் இது என்ன 2 ட்ராயிங் ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று நல்லாயிருக்கு, இன்னொன்று ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு என்னுடைய அம்மா ட்ரா பண்ணது. உண்மையே சொல்கிறேன், இது எங்கள் அம்மா ட்ரா பண்ணுறது. போய் சொல்லாதேன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக நான் உண்மையை தான் சொல்கிறேன். இது எங்கள் அம்மா ட்ரா பண்ணது, இது நான் ட்ரா பண்ணது. எங்கள் அம்மா கிட்டே வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது ட்ரா பண்ணுங்கன்ட்டு. ஸோ எங்கள் அம்மா இதை ட்ரா பண்ணாங்க, இதை ட்ரா பண்ணி எல்லாமே ஒரே ட்ராயிங் தான். அண்டு இது நல்லாயிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு எங்கள் அம்மா பண்ணது நல்லாயிருக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. நான் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். அது என்னென்னா, காயினை கீழே வச்சுட்டு ஷேட் பண்ணுறது. நான் 2Kங்கிறனால எனக்கு இப்போவே தெரியும். இந்த ஃபோனில் பார்த்து தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது, நான் பண்ணியிருந்தேன். சொன்னாலே அதுக்கப்புறமா கலர் பென்சில் ட்ராயிங்ஸும் கொஞ்சம் வரும். அண்ட் பென்சில் ட்ராயிங்ஸும் இருக்கும், பட் கலர் பென்சில்ஸும் இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அரை பென்சில். இது வந்துட்டு எங்கே இருக்குல்ல ரைட் ஆரா அண்ட் ஸ்னோ ஒயிட்டோட கலர் வந்துட்டு அப்படியே லிக்விட். சிண்ட்ரெல்லா. இது ஹாலோவீனுக்கு நான் பண்ண டூடலு. இது வந்து ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் பேஜி நான் ரூல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் 2-3 ட்ராயிங் இருக்கும் ஆயில் பென்சிலில். இதுதான் ஆயில் பென்சில் வாங்கி நான் புதுசாக ரெண்டு ட்ராயிங் தான் பண்ணியிருக்கேன். தொழிலாக 2-3 தான் இருக்கும், 2 தான் இருக்குது. ஸோ 2 ட்ராயிங் பண்ணியிருக்கேன், அதோட முடிஞ்சது இந்த புக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக்கு என்கிட்ட இருந்தது, பட் நான் வந்து எடுக்கல. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதில் என்ன ட்ராயிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய புக் டூர் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ராயிங் வீடியோஸ் நம்ம போடலாமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது டூர் எதாவது வேணுமான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ யா, தட்ஸ் இட், பாய்.